அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 12 லக்னத்திற்கும் கேந்திரத்தில் இருக்கக்கூடாத கிரகம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோணம் சுபஸ்தானம்னு சொல்லுவோம். கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் இருக்கக்கூடிய கிரகம் நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேந்திரம்னா 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். திரிகோணம் என்பது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். ஆக திரிகோண ஸ்தானங்கள் வேற, கேந்திரங்கள் வேற. கேந்திரங்களை விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லக்னம் 4ஆம் இடம் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சுகஸ்தானம். 7ஆம் இடம் கூட்டுத்தொழில், கணவன் அல்லது மனைவி, வாடிக்கையாளர், இந்த மாதிரி ஸ்தானம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 7ஆம் இடம் கூட்டுத்தொழில், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஆக இதை கேந்திரங்கள் விஷ்ணுவின் ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானம், உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய வருமானம். ஆக உழைப்பால் வரக்கூடிய வருமானம் கேந்திரம் 4, 7, 10. இந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால் பொதுவாக நன்மைகளை செய்யும். ஆனாலும் ஒரு சில லக்கணங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நன்மைகளை செய்வதில்லை. அப்படி அவர்களுக்கு நன்மைகளை செய்யுமானால் அதற்கு சமமான மாரகம் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அது எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகமும் அப்படி வேலைகளை செய்யும், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேஷ லக்கணத்தை பொறுத்தவரை சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. சனி கேந்திரத்தில் இருந்தால் நன்மைகளை, தொழில் வளர்ச்சி, 10ஆம் இடம் 10க்கும் 11க்கும் அதிபதி அல்லவா. ஆக தொழில் வளர்ச்சியை கொடுத்தால் மேஷலக்கணக்காரர்களுக்கு சனி திசை 19 ஆண்டுகளில் அவர்களுக்கு ஏதேனும் கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக மேஷலக்கணக்காரர்களுக்கு சனி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4 லக்னம் 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் இருந்து திசை நடத்துவது, தசாபுத்தி நடத்துவது சிறப்பில்லை. அந்த நேரங்களில் சனி திசை மேஷலக்கணக்காரர்களுக்கு சனி கேந்திரத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது எல்லை காவல் தெய்வம் கற்பசாமி ஐயனார் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு செய்யும் பொழுது சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், இந்த 2 லக்கணங்களுக்குமே குரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. குரு கேந்திரத்திலிருந்து திசை நடத்தினால் நன்மைகளை செய்தால் அவர்களுக்கு சில கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக ரிஷப லக்கணம், மிதுன லக்கணத்திற்கு குரு திசை 16 ஆண்டுகள் நடைபெறும் பொழுது நன்மைகளை பெரிதும் எதிர்பார்க்க முடியவில்லை. நடந்தாலும் அதற்கு சமமான கண்டங்களை கொடுத்து விடுகிறது. ஆக 16 ஆண்டுகளும் இது ரிஷப லக்கணமும் மிதுன லக்கணக்காரர்களுக்கும் 16 ஆண்டுகளும் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வருடம் ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். அடுத்ததாக கடக லக்கணம். கடக லக்கணத்திற்கு சுக்கிரன் கேந்திரத்தில் இருந்து தசை நடத்தக்கூடாது. 4, 7, 10 இந்த ஸ்தானங்களிலே கடக லக்கணத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 சுக்கிரன் திசை நடத்தக்கூடாது. நடத்தினால் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அப்படி நன்மைகளை தந்தால் கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது ராவணனுடைய மகன் இந்திரஜித் கடக லக்கணத்திற்கு கேந்திரங்களிலே இருந்து சுக்கிரன் திசை நடைபெறும் பொழுதுதான் அவர் அகால மரணம் அடைந்தார். ஆக கடக லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் கேந்திரத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது நற்பலன்கள் நடந்தால் அவர்களுக்கு கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக அதாவது ஸ்ரீரங்கம் வருடம் ஒரு முறை, இந்த 20 ஆண்டுகள் சுக்கிர திசை வருடம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வெள்ளிக்கிழமையிலே வெண்பட்டு மல்லிகை பூவும் சாற்றி வழிபாடு செய்வதும், பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதியை சென்று மாதம் ஒரு முறை வழிபாடு செய்வதும் இதற்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய செவ்வாய் திசை கேந்திரத்திலிருந்து 4, 7, 10 கேந்திரத்திலிருந்து திசை நடைபெறும் பொழுது நற்பலன்கள் எதிர்பார்க்க முடிவதில்லை. அப்படி நற்பலன்கள் நடந்தால் அவர் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக செவ்வாய் திசை நடைபெறும் 7 ஆண்டுகளும் வருடம் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்வதும், மாதம் ஒரு முறையாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் பாதிப்பு ஏற்படுத்துவதை குறைக்கும். அடுத்ததாக கன்னிலக்கணம். கன்னிலக்கணத்திற்கு குரு திசை குரு கேந்திரத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது. 4, 7, 10 கன்னிலக்கணத்திற்கு அப்படி நடத்தினால் அவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதில்லை. அப்படி நற்பலன்கள் நடந்தால் அவர்களுக்கு கண்டங்களை ஏற்படுத்தி விடுகிறது. கன்னிலக்கணக்காரர்களுக்கு குரு திசை கேந்திரத்திலிருந்து நடைபெறும். அதே நேரத்தில் திரிகோணத்திலிருந்து நற்பலன்களை வாரி வழங்கும். கேந்திரத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடாது. ஆக கேந்திரத்திலிருந்து நடைபெறும் பொழுது 16 ஆண்டுகளும் வருடம் ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்வதும், அதே போல மாதம் ஒரு முறையாவது
சிவன் கோயிலே குரு அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக துலா லக்னம். இந்த துலா லக்னத்திற்கு சூரியன் கேந்திரம் பெற்று திசை நடத்தக்கூடாது. துலா லக்னத்திற்கு சூரியன் 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருந்து திசை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் நற்பலன்கள் ஏற்படாது. ஏற்பட்டால் துலா லக்னக்காரர்களுக்கு சில கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக சூரிய திசை அமையும். ஆக இந்த சூரிய திசை நடைபெறும் பொழுது துலா லக்னக்காரர்கள் கேந்திரத்திலிருந்து நடைபெறும் பொழுது ஆடுதுறை சூரியனார் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமையிலே வருடம் ஒரு முறை வழிபாடு செய்வது மாறாண்டுகள். அதே போல மாதம் ஒரு முறையாவது நவகிரகங்களிலே சூரியனை வழிபாடு செய்வதும் சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் கேந்திரத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது 10 ஆண்டுகள். 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலே விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சந்திரன் கேந்திரத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது. நடத்தினால் அவர்களுக்கு நற்பலன்கள் நடைபெறாது. நடைபெற்றால் கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவும் நீர்கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்பொழுது திங்களூர் சென்று வருடம் ஒரு முறை 10 ஆண்டுகளும் வருடம் ஒரு முறை திங்களூர் சென்று திங்கள்கிழமை அர்ச்சனை செய்து, அதாவது வெண்பட்டும் மல்லிகை பூவும் சாற்றி வழிபாடு செய்வது. அதே போல சக்தி வாய்ந்த அம்மன் 10 ஆண்டுகள் சக்தி வாய்ந்த அம்மனுக்கு பௌர்ணமி தோறும் சென்று வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சந்திர திசை கேந்திரத்திலிருந்து 10 ஆண்டுகள் திசை நடைபெறும் பொழுது, அதுவே திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பான பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்தவரை புதன் திசை. புதன் கேந்திரத்தில் இருந்து திசை நடத்தக்கூடாது. நடத்தினால் நற்பலன்கள் ஏற்படாது. அப்படி நற்பலன்கள் ஏற்பட்டால் மாரகம் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டங்களை ஏற்படும். ஆக இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு புதன் திசை 17 ஆண்டுகள் கேந்திரத்திலிருந்து திசை நடைபெற்றால் வருடம் ஒரு முறை நின்ற பெருமாள், அதாவது திருவெண்காடு சென்று புதனுடைய ஸ்தலத்திலே சென்று புதன்கிழமை வழிபாடு செய்வதும், நின்ற பெருமாளை மாதம் ஒரு முறை வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக மகர லக்னம். மகர லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் கேந்திரத்தில், அதாவது 4, 7, 10 இருந்து திசை நடத்தக்கூடாது. திரிகோணத்திலிருந்து திசை நடத்தலாம். 5, 9 இருந்தால் யோக பலன்கள் நடைபெறும். ஆனால் 4, 7, 10 திசை நடத்தினால் நற்பலன்கள் ஏற்படாது. அப்படி நற்பலன்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு மாரகம் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மகர லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை. அடுத்ததாக கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 இருந்து திசை நடத்தக்கூடாது. அப்படி அந்த திசை நடந்து யோக திசையாகவே அது நடந்தால் அவர்களுக்கு கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக கும்பலக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் 4, 7, 10 இருந்து கேந்திரத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது சுக்கிர திசை, அதாவது கஞ்சனூர் செல்லலாம் அல்லது ஸ்ரீரங்கம் வருடம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோயிலே தாயார் சன்னதி சென்று மகாலட்சுமிக்கு மாதம் ஒரு முறை வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக மீனலக்கணம். மீனலக்கணத்திற்கு புதன் சுக்கிரன் 2 கிரகமும் கேந்திரத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது. ஆக 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலிருந்து மீனலக்கணக்காரர்களுக்கு புதனும் சுக்கிரனும், புதன் 17 ஆண்டுகள் சுக்கிரன் 20 ஆண்டுகள் திசை நடத்தும் பொழுது நற்பலன்கள் ஏற்படுவதில்லை. அப்படி நற்பலன்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதனுக்கு திருவெண்காடு சென்று வழிபாடு செய்வதும், சுக்கிரனுக்கு கஞ்சனூர் சென்று வருடம் ஒரு முறை வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஆக இந்த லக்கணங்கள், இந்த கிரகங்களுடைய திசை கேந்திரத்தில் நடைபெறும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது நற்பலன்களை தருகிறதா அல்லது நற்பலன்கள் தந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்து அதற்கான பரிகாரங்களை செய்து வாழ்வில் வெற்றியடைய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.